7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சந்திரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெண்மை. அது ஒரு அளவுக்கு அதிகமான கற்பனை திறன், வட்ட முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிலவு எப்படி ஒரு பெண்ணாக இருந்ததுன்னா, ஒரு பழைய பாட்டில் கூட சொல்லுவாங்கள்ல, நிலவு ஒரு பெண்ணாகி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிலவு மாதிரி வட்ட முகத்தோட, குளிர்ந்த முகத்தோட ஒரு அழகான அந்த பெண் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பெண்ணோட ஜாதகமாக இருந்தால் வரக்கூடிய ஆணும் ஒரு அழகான கற்பனை திறன் மிகுந்த ஒரு இலகிய மனம் கொண்ட யாராக இருந்தாலும் இந்த அரவணைத்து செல்லக்கூடிய அந்த மாதிரி தன்மையுள்ள இந்த புத்தாக்க கிரியேட்டிவிட்டியும் நிறைந்த ஒரு அழகான கணவன் அல்லது மனைவி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சடார்னு டக்குன்னு கோபம் வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர்றதை விட சடார்னு அப்படியே மனம் கலங்கிடுவாங்க, அப்படி எமோஷன் ஆகிடுவாங்க. அது எப்படின்னா எந்த அளவுக்கு எப்போ உற்சாகமாக இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் சில விஷயங்களை தயங்கி பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலே அதிகம் படிச்சிருப்பாங்க, நல்லா சிந்திக்கிற திறன் இருக்கும். நிறைய விஷயங்களை தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாரையும் வழி நடத்துகிற அளவுக்கும் எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய அளவுக்கும் ஒரு நல்ல தன்மை உள்ளவர்களாகவும் ஒரு தாயை போல அரவணைத்து செல்லக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் இந்த 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அது நல்லா இருக்குது. இந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இன்னும் சிறப்பு, தேய்பிறை சந்திரனாக இருந்தால் கொஞ்சம் பலன் குறைவு. இப்படியெல்லாம் நம்ம அதை பார்த்துக்கிட்டு போகணும். அப்புறம் சந்திரன் உச்சமாக இருக்கா, நீச்சமாக இருக்கா, இல்லை நல்ல வீட்டில் இருக்கா, பகை வீட்டில் இருக்கா. பகை வீடுங்கிறது சந்திரனுக்கு கிடையாதுங்கிறதுனால உச்சம் நீச்சத்தை பொறுத்த வரைக்கும் சில தன்மைகள் மாறுபடும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சு பார்த்தா போதும்.